பசுமை சரவணன் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த சரவணன் அப்படின்ற அவரோட பண்ணைக்கு தாங்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்றாருங்க. முன்னாடி சென்னையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சென்னையில வந்து வேலை செய்யும்போது அதான் சொல்றேன்னா, நல்ல வருமானம் இல்லை, நிறைய சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. சரி, அதனால மறுபடியும் நான் என் ஊருக்கே வரேன் அப்படின்னு காஞ்சிபுரமே வந்து அங்க அப்பாவோட விவசாயத்தை கையில் எடுத்திருக்காரு. அதனால விவசாயம் ஒரு புதுசு கிடையாது. ஏற்கனவே சின்ன வயசுல விவசாயம் பண்ணியிருந்தாரு. சமீப நடுவில் தான் கொஞ்சம் வருஷங்கள் வந்து இல்லாமல் போயிருக்காரு. மறுபடியும் விவசாயத்துல இறங்கி நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நெல் பண்றாரு, அப்புறமா கத்திரி பண்றாரு, வெண்டை பண்றாரு, அப்புறமா மிளகா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான 20 சென்ட்ல வந்து காடும் அமைச்சிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வந்து இயற்கைக்கு மாறி இருக்காரு. அது வந்து என்னன்னா குரு பஞ்சகாவியா அப்படின்ற ஒரு உரத்தை வந்து இவர் பயன்படுத்துறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கெமிக்கல் பண்ணிருக்காருல்ல, அந்த பயிர்கள் அதாவது பயிர் விளைஞ்ச பிறகு இல்ல, பயிர் வளர்ச்சி வளர்ச்சி இப்ப நட்டு ஒரு 10-15 நாள்ல அது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சா நல்ல ஒரு வளர்ச்சி தருதுங்க. பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே வந்து பயிரை வந்து தாக்கலங்க. எக்ஸாம்பிள் ஒரு கத்திரி காமிச்சாரு. கத்திரி தெரியுங்களா எப்படி அந்த அளவுக்கு பூச்சிகள் நோய்கள் தாக்கும் அப்படின்ட்டு இவர் அந்த பஞ்சகாமியம் இருக்குல்ல, குரு பஞ்சகாமியத்தை தெளிச்சதுனால பாத்தீங்கன்னா கத்திரில சொத்தையே இல்லையாங்க. அந்த அளவுக்கு வந்து மகசூல் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவரு பல வகையான இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அவர் நிலத்துக்கு என்ன ஆட்கள் பிரச்சனை இருக்குல்ல, பயன்படுத்திருக்காரு. என்னென்ன இயந்திரங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க பண்ணை தான் வந்து நம்ம ஆமா பார்த்துருக்கோம். சார். நீங்க வந்து உங்க பண்ணைக்கு நிறைய இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துறீங்களா? ஆமா. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில இயந்திரங்கள வச்சு தான் விவசாயமே வந்து பண்ண முடியும். இன்னும் வருங்காலத்தில ஃபுல்லாவே இயந்திரமாவே மாறும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறைகள் வந்து விவசாயத்துக்கு வந்து வரத்தில்ல. வயது வந்து ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் விவசாயம் வந்து செய்றாங்க. அவங்களும் வருங்காலத்தில வந்து முடியாத பட்சத்தில இளம் தலைமுறைகள் கண்டிப்பா விவசாயத்துக்கு வந்தாகணும். அவங்க வராத போயிடவே நம்ம இயந்திரங்கள அதிகமா வந்து நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஒரு 3 ஏக்கர்லேருந்து ஒரு 5 ஏக்கர் இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு டிராக்டர் வந்து இருந்தால் மட்டும் தான் ஒரு விவசாயத்தில் ஒரு லாபகரமாக இருக்கும். டிராக்டரில் முக்கிய பங்கு நம்ம ரொட்டேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விவசாயத்துக்கு ஒரு பாதி வந்து பலுவே வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பவர் வீலர் அது பவர் டில்லர். என்ன வேலைகள் பண்றீங்க? இது ரொட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, ரொட்டேட்டர் வந்து நம்ம பூதி பயிர் வைக்கிறோன்னா கூட மண்ணை வந்து தூளாக்கி பொசுப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தும் ரொட்டேட்டரு. அதே மாதிரி உழவு ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேடை வந்து ஓட்டுறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். 2 விதத்துக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். பில்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கி சமமாக இணைய வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சு உழவு ஓட்டிக்கின்னு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் உழவு ஓட்டி முடிக்கிறதே ஒரு பெரும் விஷயமா இருக்கும் மாட்டை வச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் தாராளமாக நம்ம வந்து டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி முடிச்சிடலாம். ஏன்னா ஆள் பற்றாக்குறைன்றதுனால மாடுகளை நம்ம வளர்க்காத இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு. அதனால் நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக விவசாயம் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ எருது மாடு இருந்துச்சுன்னா நம்ம பரம்பு வந்து விவசாயத்தில் நெல் பயிரில் பரம்பு வந்து அடிக்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு. அதனால் நம்ம டிராக்டருக்கும் வச்சுருக்கோம், இதுவும் வந்து வச்சுருக்கோம், பவர் டில்லரும் வந்து வச்சுருக்கோம். ஏன் இந்த பவர் டில்லர் வந்து நம்ம வச்சுருக்கோன்னா, டிராக்டர் வந்து வச்சு அதான் மாடு வச்சு மட்டம் அடிக்கப்போம்ல, அதுக்கு பதில் இந்த பவர் டில்லரை வச்சு நம்ம வந்து மட்டம் அடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறோம். சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்குன்னா அப்போ வந்து பவர் டில்லரே வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாத்தங்கால் ஓட்டனா அப்போதைக்கு நம்ம பெரிய டிராக்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அதை கழுவ வேண்டியது இருக்கும். இந்த ஒரு 50 சென்ட் நாத்தங்கால் ஓட்டனா அப்போலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக இதை வச்சு நம்ம பயன்படுத்திப்போம். ஆளை வச்சு வேலை செய்யும்போது என்ன பலன், இதை வச்சு வேலை செய்யும்போது என்ன பலன் கிடைக்கும்? இப்போ மாடு நம்ம வந்து பரம்புக்காக நம்ம மாடு கம்பல்சரி தேவை, அதை நம்ம வளர்க்கணும் தான். ஆனால் மாடு வந்து இல்லாத காரணத்தினால நம்ம இதை வச்சிருக்கோன்றதுனால நம்ம வந்து பரம்பு ஓட்டுறது வந்து செலவு வந்து ரொம்ப மிச்சம் நமக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மாடு வந்து ஒரு ஏக்கர் பரம்பு ஓட்டுறதுக்கு 1500 ரூபாய் கேட்குறாங்க. அதுவே நம்ம இந்த இயந்திரம் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளே ஒரு 3 ஏக்கர் வரைக்கும் நம்ம வந்து நம்மளே வந்து பரம்பு வந்து அடிச்சுக்கலாம். ஒரு மாட்டை ஒரு வருஷம் பூரா நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிற அளவு நம்மக்கிட்ட வசதி இல்லை. சில பேர் வச்சுருக்காங்க, நம்ம மாடு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல சில பேர் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த வசதி இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இயந்திரத்தை வச்சு விவசாயம் வந்து பண்ணின்னு வரோம். இது வந்து கொக்கி கலப்பை. இது வந்து புழுதி வந்து ஓட்டுறதுக்காக கொக்கி கலப்பை வந்து பயன்படுத்துவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி கலப்பை. இது வேர்க்கடலை காய்கறி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி கலப்பை வந்து தேவைப்படும். கொக்கி கலப்பை ஏறு ஓட்டிட்ட பிறகு நம்ம ரொட்டேட்டரி ஓட்டும் போது கழனி நல்லா வந்து மண்ணுங்களை வந்து கீச்சி விட்டுட்டு பொசுப்பு தன்மையாக தூளாக வந்து மாற்றும். அதுதான் இது விவசாயத்தில் இந்த 2 பொருள் வந்து ஒரு முக்கிய பங்கு, கொக்கி கலப்பை ப்ளஸ் ரொட்டேட்டரி. ஆமாம், இதுதான் நம்ம டிராக்டரு சுராஜி கம்பெனி. நம்ம பகுதியில் சுராஜி கம்பெனி ஒரு முக்கிய பங்காக இருக்கிறதுனால நம்ம சுராஜி கம்பெனி வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம்.
இதை நாமளே வந்து நம்மளுடைய பணத்தை வச்சு எந்த ஒரு மானியமும் இல்லாத நாமளே சொந்தமாக வந்து வாங்கியிருக்கோம். ஒரு டிராக்டர் இல்லைனா இன்னைக்கு விவசாயம் வந்து பண்ணுறது ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். அதுக்காக இது வந்து இருந்துச்சுன்னா இதுவே டிப்பரு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு சின்ன சின்ன வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரால தான் வந்து கிடைக்கும். நாமளும் விவசாயம் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் போயிட்டு விவசாயத்துக்கு வந்து உழவு ஓட்டுறதுக்கோ டெய்லர் வந்து ஓட்டுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். விவசாயம் முடிஞ்சுன்னா கூட செங்கல், எம்சாண்டு, ஜெல்லி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருமானம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கிய பங்கு. ஒரு விவசாயிக்கு இந்த ஒரு டிராக்டர் இருந்தால் அவன் விவசாயியோட குடும்பமே வந்து பிழைக்கலாம். அப்படி கண்டிப்பாக. இது எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு என்னன்னா எவ்வளோ ஓடுது, எவ்வளோ மைலேஜ் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு ஒரு ஒரு ஹவருக்கு 5 லிட்டரு வந்து ஓட்டலாம். ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பக்கம் வந்து நம்ம வந்து ஓட்டலாம். இது நம்ம கூலிக்கு ஓட்டுறோன்னா ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 நம்ம வந்து கேட்குறோம். எல்லாருமே சுற்றுல வந்து ஒரு ஹவருக்கு 1400 தான் கேட்குறாங்க. அதே தான் நம்மளும் வந்து பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வந்து மாட்டு கொட்டாயாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம விவசாயியோட பொருட்கள் வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவை இதை வந்து பயன்படுத்துகிறோம். இதில் கோழிலாம் வந்து வளர்த்துருந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட பூதி கலப்பை. நம்ம மாடு வச்சிடல, இருந்தாலும் வந்து இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து மாடை வந்து நம்ம வாங்கி வந்து பயன்படுத்த போகிறோம். எதனா தடா தண்ணியை தடனா சில்வர். இதுதான் அந்த ட்ரம்மு. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொக்கோ ஃபீட்லாம் வாங்கி இதை வந்து மக்கை வச்சு நம்ம நாற்று விட்றதுக்காக இதுதான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த ட்ரம்மை தான் வந்து இந்த பாருங்க, கொக்கோ ஃபீட்டு வந்து நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து ஸ்டாக் வந்து வச்சுருப்போம். நம்ம ஏதாச்சும் நாற்று விடணும் அப்படின்னா கொக்கோ ஃபீட்டு வாங்கி நம்ம வந்து ட்ரம்மில் வந்து மண்புழு உரம் கொக்கோ ஃபீட் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு 10 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நாற்று விட்றதுக்கு பயன்படுத்தலாம். ஸ்ப்ரேயர் வந்து ஒரு முக்கிய பங்கு விவசாயத்தில். நம்மக்கிட்ட 3 விதமான ஸ்ப்ரேயர் இருக்குது. பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்குது, இது 10 லிட்டர் ஸ்ப்ரேயரு, 15 லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு. எப்படி எதுக்கு தேவையோ அதாவது அப்போதைக்கு பயன்படுத்திப்போம். பேட்டரி ஸ்ப்ரேயர் நம்ம பூக்கிற ஸ்டேஜில் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் பயன்படுத்தும் போது பூக்கள் வந்து உதிர்வதை வந்து தடுக்கலாம். அப்போதைக்கு இந்த ஸ்ப்ரேயர்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பெரிய மரங்களுக்கு வந்து 15 லிட்டர் ஸ்ப்ரேயர் வந்து வச்சுருக்கோம். அது வந்து பெரிய மரங்கள் ஹைட்டில் வந்து அடிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கோம். இது வந்து நார்மலாக நெல் பயிருக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த ஸ்ப்ரேயர். ஒரு விவசாயி என்னென்ன பொருள் வச்சிருக்கணுமோ அது அனைத்து பொருளுமே நம்மக்கிட்ட இதில் வந்து எல்லாமே வந்து இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட இல்லாத இல்லை. நாற்று விடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்று வந்து இது பண்ணுறதுக்காக இந்த வைக்கோல் வந்து வச்சுருப்பாங்க. நாற்று வந்து கட்டுறதுக்காக எல்லாமே நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயர் சொன்னீங்களா, பூ பிடிக்கும்போது பேட்டரி ஸ்ப்ரேயர் தான், ஏன் என்ன காரணம்? ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா பூக்கள் வந்து கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அப்போதைக்கு பூக்கிற ஸ்டேஜில் வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும்.